அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணையில வந்துட்டு ஒரு வழியா கார்த்தியாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது சேரனோட இல்ல, வேற பையனோட அவங்க அம்மா, அவங்க அப்பா பார்த்து வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பையனோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அத பார்த்துட்டு பயங்கரமா வந்து சேரன் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து சொன்னாங்க, "நீ ஏனே இந்த சான்ஸன வந்து நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணிறணும். கார்த்தியா வந்துட்டால்ல, நம்ம அவள விடக்கூடாதுனே, கல்யாணம் பண்ணிறணும். இதுதானே நல்ல சான்ஸு." அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஆனா வந்து சேரன் வந்து எதுவுமே பேசாமல் வந்துட்டு கல்யாணத்தை வந்து கார்த்திகா வந்து நீ கிளம்பி போ, உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூட கிளம்பி போ கார்த்திகா அப்படின்னு சொல்லவே கார்த்திகா வந்து பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ கார்த்திகா சொல்லுவாங்க, இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னா அடுத்து என்னை பார்க்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பரவாயில்ல, நீ கிளம்பி உங்கள் அம்மா உங்கள் அப்பா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு நீ போ. அந்த கல்யாணம் நின்று அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், அது உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்மளோட சேரன் வந்து சொல்லுவார். அப்படியே கார்த்திகா வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அவங்க வந்துட்டு இப்போ போனதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக இவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். சோழன் இது பல்லவன் வந்து என்னன்னா இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லமே எல்லாரும் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுவார்.